மட்டக்களப்பு கோரளைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மீராவோடை தமிழ் கிராம சேவகர் பிரிவில் மீள்குடியேற்றப்பட்டுள்ள மக்கள் அடிப்படை வசதிகளின்றி அல்லல்படுவதாக தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் கோரளைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மீராவோடை தமிழ் கிராம சேவகர் பிரிவின் மீள்குடியேற்ற கிராமமே இது. இங்கு சுமார் 40 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. 1995ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இங்கிருந்து வெளியேறிய மக்கள் மீண்டும் கடந்த வருடம் மீள்குடியேற்றப்பட்டனர். நாங்க இங்க வந்து இப்ப 7 மாசம் ஆகுது. 7 மாசத்துக்கும் எங்களுக்கு கரண்ட் வசதியோ, தண்ணி வசதியோ, மலைக்கூட வசதியோ, ரோட்டு வசதியோ எதுவும் எங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. இன்று வரையும் கிடைக்கவில்லை. ராணுவம் இந்த கேம்பில் இருந்து வெளியேறினது பிறகு நாங்கள் வந்து மீள குடியேறியோம். ஆனால் எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லை. தற்காலிக கூடாரங்களை அமைப்பதற்கான உதவிகளுடன் மாத்திரம் மீள்குடியேற்றப்பட்ட தமக்கு இதுவரை எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். தற்போது எங்கள் மீள குடியேற்ற சொல்லி இதில் கொண்டு ஈடுபாடினாங்க. ஆனால் தந்தது 12,000 8 சீமெண்ட் வைக்கிறது தான். அதுக்கு பிறகு எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் செய்ததில்லை. ஆனால் இப்போதைக்கு நாங்கள் இதில் வந்து குடியேறியோம். ஒருவருமே எங்களுக்கு கவனிப்பார் இல்லை. எங்களுக்கு சரியான கஷ்டம். தண்ணி வசதி தான். தண்ணியையும் கரண்டையும் இந்த ரோட்டையும் மலசில கூடத்தையும் எங்களுக்கு அமைச்சு தருவாங்கன்னு சொன்னா எங்களுக்கு மிச்ச நன்றியா இருக்கும். பல வருடங்கள் கடந்த நிலையிலும் சொந்த இடங்களில் மக்கள் மீள்குடியேற்றப்பட்டுள்ளமை பாராட்டத்தக்கதே. எனினும் அடிப்படை வசதிகள் எவையும் ஏற்படுத்தி கொடுக்கப்படாமல் மக்கள் மீள்குடியேற்றப்பட்டுள்ளமை தொடர்பில் உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்துவார்களா?